இப்போ பொதுவாக குலதெய்வம் வந்து குலத்தை காக்கும்னு சொல்லுவாங்க. குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. குலதெய்வத்தினை வந்து குலதேவதைன்னு சொல்லுவாங்க. இப்போ குலதெய்வத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா, உங்க பேரண்ட்ஸ் உங்க பெற்றோரையே மறப்பதுக்கு சமம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வ சாபம் வந்து உங்க வம்சத்தையே சீரழிக்கும். ஸோ அதனால எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்த மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா தெய்வத்துடைய ஆசியும், அருளும் வேணும்னா குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியங்க. அதனால மறக்காம நீங்க வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபட்டீங்கன்னா, அங்கிருந்து ஒரு ஒரு பிடி மண்ணு வந்து எடுத்துட்டு, இது மாதிரி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, உங்களுடைய குடும்பம் வந்து சிறப்பா, செழிப்பா, எந்த ஒரு துன்பங்களும் இல்லாம சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க எந்த கடவுள நீங்க கும்பிட்டாலும் சரிங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி காட் அதாவது உங்க குலதெய்வம் வந்து வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்த மறந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சாமி கும்பிட்டாலும் பிரயோஜனமும் இல்ல.